என்னப்பா கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி பூதாய யோகினே மகாஸ்வாமி கனிஷ்டாய சிவாரியாய நமோஸ்துதே. நான் போன வாரம் சொன்னேன், இன்னைக்கு பின்னவாசல் பெரியவாளை பற்றி பார்க்கலாம். பின்னவாசல் பெரியவா யாரோட உடம்புலையோ கூடு விட்டு கூடு பாய போகிறார். அதுக்கு சதாசிவ பிரம்மேந்திரிகள் தான் சொல்லியிருக்கார், நீ தான் போய் கூடு விட்டு கூடு பாயணும் அந்த உடம்புல அப்படின்னு சொல்லிட்டுன்னு. யார் உடம்புல போகிறார்? சென்னையில் மரகதவல்லின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவள் ரொம்பவும் பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்தவ. அந்த பொண்ணு முருகனோட தீவிர பக்தன். அவன் நிறைய கீர்த்தனைகள்லாம் ஏற்றி இருக்கா. முருகன் அவரை முன்னாடி தோன்றி அவகிட்டக்க வாடாத பூமாலையான பாமாலை என்மேல் பாடு அப்படின்னு சொல்லுவாராம். அவன் ஒரு இல்லத்தரசி வாழ்க்கையை நடத்தின்னு இருந்தா. ஆனால் அவர் மனசு பூரா முருகன் தான், முழுமையாக முருகனையே தான் நினச்சின்னு இருப்போம். 1949 மரகதவல்லி ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவள் மாரடைப்பால் செத்தும் போயிட்டான். இப்போ இங்கே விட்டுடலாம், அங்கே வரலாம். சதாசிவ பிரம்மேந்திரிகள் என்ன பண்ணினார், ராமகிருஷ்ணனந்தரோட சமாதிக்கு தூய மற்றும் தூய்மையான வாழ்க்கையை நடத்தி வந்த மரகதவல்லியின் மரணச்சுருளில் நுழையுமாறு சொல்லிட்டு போயிட்டார். இன்னும் பல வருஷமா அந்த உடல்ல முருகனும் வசிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே தன்னோட குருவோட கட்டளைப்படி ராமகிருஷ்ணானந்தர் வைகாசி மாதம் விஷாக நட்சத்திரத்தன்னைக்கு மரகதவல்லியோட உடலில் நுழைஞ்சிட்டார். மரகதவல்லி யாருன்னாக்க, மரகதவல்லி ஒரு சின்ன குழந்தையா இருந்த போது மகாபெரிவா மயிலாப்பூருக்கு போயிருந்தாராம். அப்போ ஒரு ஆற்று வாசல்ல அவருக்காக பூர்ண கும்பம் கொடுத்து நின்றுட்டு இருந்தார். இந்த குழந்தை உள்ளுக்குள்ளே வேலை பண்ணிட்டு இருக்கு வாத்துல. உடனே மகாபிரிவா, உள்ளுக்குள்ளே ஒரு குழந்தை வேலை பண்ணுறாளே, அந்த குழந்தைய கூப்பிடு அப்படின்னு சொன்னாலாம். இவளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், உள்ளுக்குள்ள எப்படி குழந்தை இருக்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னு. உடனே அந்த குழந்தை வந்தது. பெரியவா, இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, பெரிய ஞானி. இவ பேர் ஆண்டவன் பிச்சை அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் சூட்டியிருக்கா. மரகதவல்லியோட பேர் ஆண்டவன் பிச்சை ஆக்சுவலா. இப்போ இங்கே வரலாம். இவர் நுழைஞ்சாச்சு. ராமகிருஷ்ணானந்தா மரகதவல்லியோட உடம்பில் நுழைஞ்சிட்டார். மருத்துவமனையில் இருந்த எல்லாருக்கும் என்னது மறுபடியும் உயிர் வந்துடுத்து அவளுக்கு அப்படின்னு ஒரே அதிர்ச்சி. அவள் கண்ணை திறந்தாச்சு. அதிசயம், டாக்டர்கள்லாம் குழம்பி போயிட்டார். பல வருஷங்கள் மரகதவல்லியோட உடம்புல ராமகிருஷ்ணானந்தா தொடர்ந்து இருந்தார். தொடர்ந்து நிறைய கீர்த்தனைகள்லாம் பாடினார். அவரை ஆண்டவன் பிச்சைன்னு அழைக்கப்பட்டார். ஆதிசங்கரர், அருணகிரிநாதர், திருமூலர், இவாளுக்கு அப்புறம் ராமகிருஷ்ணானந்தர் தான் இவளோட உடம்புல மரணச்சுருளில் மறுபடியும் நுழைஞ்சிருக்கிறது. இது இப்படியே நிற்கட்டும். இப்போ பின்னவாசல் பெரியவாளை பற்றி வர, அவர் கையில் எப்பவும் மருதாணி இட்டு விட சொல்லுவாராம். வெத்தலை பாக்கு போட்டுட்டே இருப்பாராம். வாயில் வெத்தலை பாக்கு சிகப்பும் கையில் மருதாணி சேப்பும் கொஞ்சம் கூட மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாராம். அவர் கையில் ஒரு கமண்டலம் வச்சுட்டு இருப்பார். எங்கே போனாலும் அது அவர் கையில் இருக்கும். யாருக்கு எந்த சமயத்தில் உதவணும், என்ன உதவணும், எப்படி உதவணும் எல்லாம் அவருக்கு தெரியும். பின்னவாசலில் அவர் இருந்தபோது நிறைய பக்தாளுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கார். அது என்னென்ன இருக்குன்ட்டு அதை அடுத்த வாரம் சொல்லட்டுமா? நன்றி, வணக்கம்.